ஃப்ரெஷராக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் 2024ல் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு ஃப்ரெஷராக இருக்கிற நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகி உள்ளே போக முடியும். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக். ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டில் த எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்சைட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து கிடைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்லெக்டிங் ரெஸ்யூம் டீடைல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுறீங்க ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதில் வந்து நம்ம எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்டர்வியூர் வந்து நமக்கு உடனே வந்து வேலை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு தேவையில்லாத இரலவெண்டான ஸ்கில்ஸ் எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அவங்களை நம்மளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ண மாதிரி ஆகும். லைக் நம்மளே அவங்களை வந்து ப்ரொவோக் பண்ணி ஒரு கேள்வி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். அந்த ஒரு ஸ்கில்லை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும். ஏன்னா அதை பற்றின ஒரு முழுமையான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்கில்லை பற்றினது ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், உடனே வந்து வேலை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எந்த ஒரு ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அக்கார்டிங் டு த ரோல் உங்களுடைய அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணாலே போதும். நிறைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணவும் கிடையாது. நீங்கள் பர்டிகுலராக இந்த ஒரு ரோலுக்கு இந்த ஸ்கில் இருந்தால் போதும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதிலிருந்து மட்டும் உங்களுக்கு வந்து கேள்விகள் வரும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சொல்லும்போது உங்களால் ஈஸியாக அதை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோரிங் ரிசர்ச். அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கம்பெனி பற்றின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பிளேஸ் ஆகுறீங்க. ஈவன் அந்த ஒரு ரோல் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ரோல், உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பயங்கரமான ஒரு நீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் இன்டர்வியூவர் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எங்கள் கம்பெனி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ நாங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல தெரியலன்னா மேபி இவங்களுக்கு இந்த ரோல் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, ஸோ இந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் இவங்க ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெயினான விஷயம், ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த கம்பெனியோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கம்பெனி அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அதோட ஃபண்டிங் ரெவன்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்ம போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ். லைக் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறேனோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் சில பேர் வந்து கோ வித் த ஃப்ளோவில் போவாங்க. லைக் நம்ம நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நமக்கு நிறைய விஷயம் தெரியுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் நம்ம எப்படி பண்ணுறது, ஏன்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே உங்ககிட்ட கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு இன்டர்வியூ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதுக்கு ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைக் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அங்கே கேட்க போகிறாங்க, ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், FAQன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன FAQs எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுக்கும்போது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க நீங்கள் இன்டர்வியூவர் கிட்ட. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாலாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலிங் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்க, இன்டர்வியூலாம் முடிச்சாச்சு, உங்களை ஒருத்தங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, இன்டர்வியூலாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது எங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு விரும்புறீங்களா, உங்களுக்கு ஏதாவது டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அந்த டைம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிம்பிளி நோ, எனக்கு எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். பட் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல வைக்கணும். லைக் அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, லைக் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, லைக் ஒர்க் கல்ச்சர் பற்றி கேட்கலாம், டீம் கல்ச்சர் பற்றி கேட்கலாம், டீம் பாண்ட் எப்படி இருக்குது, ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களோட ரோல் என்னவா இருக்கும், அந்த ரோல் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும், ஸோ ஆஃபீஸோட கல்ச்சர் என்ன, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கும் ஓகே இவங்க வந்து நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஸோ இந்த கேண்டிடேட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதனால் எந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக இன்டர்வியூவர் கிட்ட அந்த ஒரு கேள்விகளை வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஃபைனலாக ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். லைக் நிறைய பேருக்கு வந்து நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரே ஒரு தப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே வந்து நீங்கள் இந்த 5 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன அந்த 4ஐயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃபைனலாக இப்போ நான் கொடுக்க போகிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. ஸோ போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்காந்ததுமே உங்களுக்கு இன்னுமே பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கே போகணும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களோட ஐயை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு டீப் ப்ரீத்து, நிறைய
நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோட நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது. ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் சடனாக அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாதிரி அப்போ ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுமே உங்களை வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு கேண்டிடேட்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ காலேஜஸ் எல்லாம் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆயிருப்பீங்க, முடிச்சுட்டு இன்டர்வியூலாம் போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமான வீடியோ தான் இது. ஐ ஹோப் நிறைய இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இன்டர்வியூங்கிறத கிராக் பண்ண முடியும். ஸோ இன்னுமே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாகவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸுமே போயிட்டு நீங்கள் பாருங்கள். நிறைய சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அஸ் வெல் அஸ் எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிற எல்லாருமே. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, queries இருக்குன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, பாய்.